இப்போ ஒரு ஊரில் திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கா, தொடர்ந்து இருக்கா, இன்று நேற்று இல்லை. இன்னொன்று திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டு, அவ்வளோ ரெண்டே ஓட்டு தான். எப்படி பார்த்தாலும் திமுகவை மையமாக வச்சு தான் தமிழக அரசியல், எங்கள் தலைவரே சொல்லியிருப்பார், தமிழக அரசியலில் மைய புள்ளியை வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி தான். நம்ம கலைஞர் மு கருணாநிதினா திமுக, கலைஞர் ஆதரவு, கலைஞர் எதிர்ப்பு தான் பாயிண்ட். நீங்கள் இப்போ தான் பிடிச்சிங்க, கரெக்டாக பிடிச்சிங்க. ரைட்டாக இப்போ எத்தனையோ பையங்க கூட இருக்கலாம் ரைட்டாக. இப்போ தலைப்பு ஸ்டாண்ட் இருக்கலாம் தவிர அது முக்கியம் இல்லை. திமுகவுக்கு எதிர்ப்பு ஆதரவு அப்படின்ற ரெண்டு சிஸ்டம் தான். அதில் பார்த்தோம்னா இப்போ வந்து எதிர்ப்பு இருக்க தான் செய்யுது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த எதிர்ப்பு அலைகள் மட்டுமே ஒருத்தரை வெற்றி பெற வச்சிருமா? அப்போ திமுகவா அதிமுகவா தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. இவர் வந்து இப்போ அரசியலுக்கு உள்ளே குதிச்சு இவர் வந்து இப்போ வந்து நான் தான் அடுத்த முதல்வர், போட்டி வந்து எனக்கும் உனக்கும் தான் அப்படின்னு இவர் தான் சொல்கிறார். அவங்க யாரும் வர போட்டியாளர் கூட அவங்க நினைக்கல, அவங்க அதிமுகவை தான் போட்டியாளர் நினைக்கிறாங்க. அப்போ வந்து இவர் சில ஓட்டுகளை பிரிப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. இளைஞர்கள் ஓட்டை பிரிப்பார். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பொதுவாக இருப்பாங்க பார்த்தீங்களா, நியூட்ரல் ஓட்டு, அவங்கள பிரிக்கலாமே தவிர திமுகவுக்குன்னு இருக்கிற ஓட்டை வந்து உடைக்க முடியாது. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.